ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கண்மணி. என்னடா இது பின்னாடி ஒரு அடுக்கி வச்சிருக்கேன்னு பாத்துக்கீங்களா? நான் பார்பிக்கு ஹோம்மேடா ஜுவல்லரி செட் பண்ண போறேன். வாங்க நீங்களும் பாருங்க நான் எப்படி பண்றேன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் நெக் செட் தான் பண்ண போறேன். ஃபுல்லா நெக்குக்கு தேவையான செட் மட்டும் தான் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றேன்னா, நான் ஆல்ரெடி கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு எந்த டிசைன் சூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிசைன் எடுத்துட்டு ஜஸ்ட் நெக்லஸ் மாதிரி ஒரு மாடல்ல கட் பண்ணிருக்கேன் பாருங்க. இது என்ன ஒட்டலாம்னு யோசிச்சு பார்த்தேன். சரி கடைசியா ஸ்டோன் ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு இந்த இந்த டிசைனுக்கு ஃபுல்லா ஸ்டோன் ஒட்ட போறேன். கலர் கலரா ஸ்டோன் ஒட்ட போறேன். ஸோ இது கலர் கலரா ஒட்டின பிறகுதான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த இந்த வாட்டி நான் ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் நெக் செட் போறதா பிளான் இருந்தது. நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் எல்லாம் விதவிதமா செஞ்சு காமிக்கிறேன். ஒட்டியானும் நெத்தி சுட்டிலாம். ஸோ இது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த நெக் செட் முடிஞ்சிச்சு. இந்த நெக் செட் நம்ம கலர் கலரா வச்சிருக்கவே அவ்வளோ கான்ட்ராஸ்ட் எடுப்பா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது இல்லாம அந்த ஒயிட் ஷார்ட் வேற நல்லா தெரியுது. சரி இப்போ இந்த நெக்குக்கு பின்னாடி நம்ம எப்படி போட போறோம் அது அது காஞ்ச பிறகு பண்ணலாம். ஒரு செட் இப்போ முடிஞ்சிடுச்சு. இந்த நெக்குக்கு நெக்லஸ் எடுத்து போடும்போது அது செயின் போடுறதுக்கு. இப்போ செகண்ட் ஒரு செயின்ல சின்னதா ஒரே ஒரு டாட் ஓட்டிட்டு இன்னொரு நெக் செட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ மூணாவது இப்போ இந்த யூ ஷேப்புக்கு இந்த நெக் செட் நம்ம ஒட்ட போறோம். அது ஒட்டி பார்த்தா அது கிட்ட போடும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். இப்போ இதுக்கு மேல ஒரு 3 ஸ்டோன் ஒட்டிக்கிட்டோம்னா பார்க்க ரொம்பவே லக்ஸூரியஸா இருக்கும் பாருங்க. 3 கலர் ஒட்டிக்கிட்டேன். சாரீஸ்லாம் பார்பி கட்டிட்டு இது போட்டோங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏடா இது குட்டியா இருக்கு எப்படி போடுவாங்கன்னு பாக்குறீங்க. இது காஞ்ச பிறகு நம்ம இது மேல கயிறு இல்ல செயினும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நாலாவது இதே மாதிரி கட்டிங்ல நான் வேற ஒரு ஸ்டோன்ல டிசைன் ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாதா ஸ்டோனும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு, ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரையாங்கிள்ல ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அந்த ஸ்டோனும், சைடுல சர்க்கிள் ஷேப்ல இருக்க ஸ்டோனும் ஒட்டி பார்த்துட்டு பார்த்தா நடுவில் 2 ஒயிட் ஒட்டினேன். அது அவ்வளவு வெடுப்பா இல்லை. சரி அதுக்கு மேல ஃபுல்லாவே அந்த சர்க்கிள் ஸ்டோன் வயலட் பர்பிள் கலர் அதை எடுத்து ஒட்டினவனே சூப்பரா இருந்தது. ஸோ இது ஃபுல்லா பிடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது ஒட்டி படிச்ச பிறகு இதுக்கு பின்னாடி நம்ம நாட் இது வச்சுக்கலாம். அது என்னன்னா உள்ளன் த்ரெட் வச்சு கட்டிக்கலாம். இப்போ இன்னொன்று நம்ம ஸ்டோன் இந்த பிளவுஸ்க்குலாம் யூஸ் பண்ற ஸ்டோன் சிங்கிள் ஸ்டோன் எடுத்து ஒட்டிக்கலாம். அது ஒட்டும் போது கொஞ்சம் ஷேப் மாறுது. நம்ம ஜாகிரதையா ஒட்டணும். அது கீழே அப்படியே இந்த மாதிரி ரெட் கலர் முத்து ஒட்டணும் அப்படின்னா செம்மையா இருக்கும். ஒட்டி முடிச்சோடனே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்பி நல்லா ஒரு ரிச்சா ஒரு ட்ரெஸ் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் போட்டு விட்டோம்னா இப்போ என்ன பண்ணலாம், இந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த மெலிசா வரும் பாருங்க இந்த கம்பி. இந்த கம்பியில ஜஸ்ட் நம்ம அப்படியே இது ஒட்ட போறோம். இது நம்ம பின்னாடி கயிறு கட்டணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே போட்டு முடிக்க விட்டுடலாம். வேணும்னா நாட் கட்டிக்கலாம். அதை பாருங்க இப்படி வச்சு போட்டோம்னா செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு சாரி போட்டு போட்டோம்னா வேற லெவல்ல இருக்கும். எனக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. சாரி போட்டு போட்டோம்னா ரிச்சா இருக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி நம்ம நாட் போட போறோம். இதுக்கு நான் இந்த கோல்டன் த்ரெட்ல நாட் வச்சுட்டேன். அந்த நாட்டுக்குள்ள ஒரு மணி போட்டோம் அப்படின்னா அந்த நாட் லாக் ஆயிடும். இப்போ நம்ம வேணும்போது நாட் லூஸ் பண்ணிக்கலாம், வேணும் போது நாட் போட்டுக்கலாம். வேணும்னா கூட சென்டர்ல கூட கட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் பார்பி கழுத்துக்கு பத்தல அப்படின்னும் போது. இப்போ இதுக்கு அடுத்து நான் அந்த கம்பிலேயே முடிக்கி விட்டுட்டேன். வேணும்னா கம்பி கட்டிட்டு லாக் போட்டுக்கலாம். இப்போ 3, 4, 5க்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா த்ரெட் உள்ளன் த்ரெட் வச்சுக்கலாம். லாஸ்டா பாருங்க நான் அந்த த்ரெட் ஒட்டினதுக்கு பாருங்க. இப்போ இப்போ இன்னொன்று செட் செய்ய போறேன். என்னன்னா ஜஸ்ட் அந்த கம்பிலேயே முத்து கோக்க போறோம். அந்த கம்பியில நான் மாற்ற மாதிரி நானே அதை பண்ணி விட்டுட்டேன். இப்போ ஒரு 4 முத்து சைட்ல சென்டர்ல ஒரு ஒயிட் முத்து கோத்தோம் அப்படின்னா செம்மையா இருக்கும் பாருங்க. இந்த ஜுவல் ரொம்பவே அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஜுவல் செட் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்பிக்கு எது போட்டா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணீங்க. அதே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் குட்டி குட்டி பார்பிஸ் போட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். ரெட் கலர் வித் ஒயிட் ட்ரெஸ் போட்டா இல்ல எந்த ட்ரெஸ்க்குமே ரெட் வித் ஒயிட் போட்டா ரொம்ப கியூட்டா இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லாக் செயின் பண்ணலாம்னு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு ஒட்டிக்கலாம். முதல்ல வேணா நம்ம கட் பண்ணிட்டு கூட ஒட்டலாம். ஸோ நம்ம ஒட்டிட்டு கட் பண்ண எப்படி இருக்கும்ன்றதுக்காக நான் இது அப்படியே அந்த கார்ட்போர்ட்ல ஒட்டுறேன். ஏன்னா நான் ஒட்டிட்டு கட் பண்ணும்போது எட்ஜ் பார்த்து கட் பண்ணணும். கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி அந்த ஷீட்டு தெரியும். இல்ல அது பரவாயில்ல போடும்போது பெருசா தெரியாது. அதனால நம்ம அப்படியே கூட ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லாங் செயின் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஒட்டிட்டு அடுத்த ஒரு ரவுண்ட் கீழே குட்டி குட்டியா கட் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா சூப்பரா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். ஆரம் மாதிரி பார்க்க செம்மையா இருக்கும். இப்போ 2வது ரவுண்ட் ஒட்டிட்டோம். இப்போ சைடு 2 முத்து வச்சு ரெட் கலர் முத்து வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு 3வது ரவுண்ட் ஒட்டணும் அப்படின்னா ரொம்பவே கிராண்டா இருக்கும். ஒரே ஒரு இந்த ஆரம் மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஆரம் போட்டாலே போதும் சாரிக்கெல்லாம் பார்பிஸ்.
எதனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போறாங்க அப்படின்னா பார்பிஸ் வந்து இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க வேற லெவல்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், ஆக்சுவலா நம்ம ஆன்லைன்ல இந்த மாதிரி மினியேச்சர் ஜுவல்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே ரேட் அதிகமா இருக்கும். இது நம்ம வீட்லயே ஒட்டி பண்ணிக்கணும் அப்படின்னா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வந்து அது இது முடிச்சுட்டேன் பாருங்க. இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம அதை கட் பண்ணலாம். இப்போ வந்து இதே மாதிரி நம்ம ஒயிட் ஸ்டோன்ல பண்ணி வச்சுக்கலாம். நான் அப்புறமா காட்டுறது எப்படி பண்ணேன்னு. இதே மாதிரி ஒயிட் ஸ்டோன்ல அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தி பெருசா லாங் செயின் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், சென்டர்ல ஒரு ஸ்டோன் ஓட்டினா இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா, செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நல்லா இந்த பாகுபலியில ஜுவல்ஸ் போட்டு வருவாங்க பாருங்க அனுஷ்கா, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நான் ஒயிட் ஸ்டோன்ல பாருங்க பக்கத்துல வச்சிருக்கேன், பண்ணிட்டேன். இப்ப கழுத்து கிட்ட சோக்கர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. ஃபர்ஸ்ட் நான் கார்ட்போர்ட் தான் கட் பண்ணேன். சரி வேணாம், OHP ஷீட்ல ஒட்டினா இன்னும் நல்லா இருக்கும்னு அந்த OHP ஷீட்ல ஒட்டுறோம். ஆக்சுவலி இந்த மாதிரி செயின் OHP ஷீட்ல ஒட்டி பண்ணியிருந்தோம் அப்படின்னா கட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒயிட் கார்ட் தெரியாது போல. சரி நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி OHP ஷீட் எல்லாமே பண்ணலாம். அதுதான் 3 லேயர் ஒட்டிட்டோம். இப்போ இந்த ஷீட் சைடுல வந்து வெல்க்ரோ டேப்போ டபுள் டேப்போ கழுத்து கிட்ட போடும்போது நம்ம ஒட்டிக்கலாம். சென்டர்ல வந்து ஒரு ஸ்டோனோ இல்ல மணியோ வச்சுட்டோம்னா செம்மையா இருக்கும். அவ்வளவுதான், நான் பண்ண 10 செட்டையும் பாருங்க. உங்களுக்கு இதுல எந்த செட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அங்க பாத்தீங்களா இந்த ஒயிட் ஸ்டோன் எப்படி இருக்கு, சும்மா தக 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 மின்னுது பாத்தீங்களா, வேற லெவல்ல. அவ்வளவுதான், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பை, see you on next video.